உங்களை எல்லாம் கரை சேர்க்க முடியும், பொண்ணு வச்சிருக்கேன் அதால வேலைக்கு போவேன், உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படி சொல்றாரு. பொண்ணு. ஹாய் ஆல், ஆஃப்டர் எ லாங் டைம் ஒரு வீடியோ உங்களுக்காக போட போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தீபீஸ் டைரி. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஒரு விளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன விளாகுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நான் இப்போ எங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். எஸ், நான் வா தமிழா ஷோக்கு தான் ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகிடுச்சு. எங்களை அங்கே 9:30 வர சொல்லியிருந்தாங்க. ஸோ கேப் புக் பண்ணியிருக்கேன், அது வரத்துக்குள்ளே போகிறோம். நானும் எங்கள் டேடியும் தான் போகிறோம். என்ன டாப்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிற சன் ஆர் டாட்டர்ஸ் வெர்சஸ் அவங்க பேரண்ட்ஸு, அந்த மாதிரி அந்த டாபிக் தான் நானும் எங்கள் டேடியும் போகிறோம். இந்த ஷூட்டிங் வந்து இப்போ ஜூலை 5 அன்றைக்கி தான் எடுக்கிறாங்க. இது எப்போது டெலிகாஸ்ட் ஆகுன்றது தெரியல. நாங்கள் இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நாங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எப்போன்றதை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அங்கே போயிட்டு ஒரே நர்வஸாக இருக்குது. நான் இது ஃபஸ்ட் டைம் நான் போகிறது. ஸோ அங்கே போயிட்டு எப்படிலாம் என்னென்னலாம் நடக்குதுன்றது தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். எல்லாம் வந்து தண்ணியில் எழுதுகிற வாக்கு மாதிரி தான். ஸோ என்னால் அது வந்து பண்ண முடியல, இருந்தாலும் நான் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அங்கே போயிட்டு கேப் வந்தோடனே ஏறிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேக்கெலாம் நான் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே கொஞ்சம் டப்பாவாக போட்டு வச்சுட்டேன். எல்லாமே ஃப்ரூட்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். என்னோடய அவுட்ஃபிட் என்னன்றதை உங்களோட காட்டிக்கிறேன். ஸோ ஒரு லாங் மேக்ஸி மாதிரி தான் போட்டிருக்கேன். வித் ஒயிட் ஷூவோடு நான் பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் மேக்ஸில் வாங்கினது. அண்ட் தென் மை பேக் ஃப்ரம் மைக்கேல் காஸ் ஃபர்ஸ்ட் காப்பி. கேப் வந்துருச்சு. நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். EVP தான் வந்து இப்போது சந்தோஷான்ற நேமில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் ஆஃப்டர் 1 hour கழிச்சு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இதுவும் நல்லா இருந்துச்சு. நிறையா நியூவாக வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறையா செட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எங்களோட செட் நம்பர் 7 நினைக்கிறேன். அங்கே போயிட்டோம். போனதுக்கப்புறம் அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷனில் சூப்பராக இருந்துச்சு. அதையுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மேக்கப்லாம் போடல. இங்கேருந்து நார்மலாக நான் பேசிக்காக டெய்லி எப்பயுமே போடுறது தான் போட்டு போயிருந்தேன். ஆப்டு மட்டும் அங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஃபிட் செக் பண்ணிவிட்டு நாங்கள் போய் உட்காந்தாச்சு. எங்கள் அப்பா அங்கே பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜைலாம் பண்ணாங்க. பூஜை பண்ணி முடிச்சக்கப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறம் ஷோவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரி சார் வந்தோடனே எல்லாருமே இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் பார்ப்போம். சூப்பராக இருந்தது. அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஷோ ஆக்சுவலாக லாஸ்ட் சண்டேவே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. இன்னொரு எபிசோட் இந்த சண்டே நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. நீங்களும் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் பேசியிருந்ததும் நிறையா வந்துச்சு. ஷோ முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் அங்கே ஃபுட் திருப்பியும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா வந்துட்டோம். எப்படி நான் பேசியிருக்கேன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஹாய், ஃபைனலாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே வந்து கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அங்கே எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ நல்லபடியாக பேசியாச்சு. என்கிட்ட நான் என்னென்னலாம் பேசினேன்றது வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பேசிட்டு வந்தேன். எங்கள் டேடியும் பேசினார். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டோம் நாங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது. என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல வீடியோ. இது ஏதோ 2-3 minutes வரும். ஸோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை.